அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜாய்ரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சவுதி அரேபியா பார்ட் 6ங்க. சவுதி அரேபியா நம்மளோட கான்செப்ட் என்னென்னா, சவுதி அரேபியா ஒரு பாலைவனம் கிடையாது, சோலைவனம்னு. அது உண்மைங்கிறது நிரூபிக்கிற மாதிரி சில இடங்களை தான் நான் காட்டிக்கிட்டு இருக்கோம் வீடியோவில். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடம் எங்கே இருக்குன்னா, சவுதி அரேபியாவிலேருந்து ரியாத்துக்கு போய் ரியாத்து பக்கத்தில் அல் ஹர்ஜுங்கிற இடத்துக்கு அந்த பக்கத்தில் திலம்ங்கிற ஒரு இடத்துல உள்ள இது ஒரு பார்க்குங்க. பார்க்குனா அவ்வளோ ஒரு செம்மையான பார்க்கு, கண்கொள்ளாத காட்சிகளோடு நிறைஞ்ச செம்மையான பார்க்கு. இதில் உள்ள ஸ்பெஷல் இன்னொன்று என்னென்னா, கார் பார்க்கிங் ஃப்ரீ. அதே மாதிரி இங்கே உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே உள்ளே போகிறவங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்கலாம், அப்படி சுற்றி சுற்றி வந்து பார்க்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அந்த கண்கொள்ளா காட்சியை நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இன்னொரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து இந்த அல் ஹர்ஜு திலம்ங்கிற இந்த இடத்துல வந்து அந்த காலத்து பழங்காலத்து பொருட்கள் எல்லாத்தையும் வச்சு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ தான். ஆமாம், அதே மாதிரி நம்ம இங்கே உள்ள என்ட்ரன்ஸில் நுழைஞ்சிலேருந்து வெளியில் வர்ற வரைக்கும் அவ்வளோ அழகான பொருட்களை கொண்டு நம்ம கண்களை குளிர்ச்சிப்படுத்தி படுத்துறதும் இல்லாமல் நம்ம மனசு நிறைவாக அங்கே இன்னொன்றும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது என்னென்னா, அங்கே போகிறவங்களுக்கு அந்த காவா, டீ, அதே மாதிரி பேரிச்சம்பழம் எல்லாமே ஃப்ரீ. தேவையானதை நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடம்லாம் நமக்கு அமையுமா. அழகான ஒரு பூங்கா. இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த பூங்கா அமைச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், அந்த காலத்து பழைய ஜாமான்களை காட்டியிருக்காங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது. அப்போ முன்னோர்கள் யூஸ் பண்ண ஒவ்வொரு பொருளையும் அதை எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். அதில் வந்து ட்ரெஸ்ஸுலேருந்து பாத்திரங்கள்லேருந்து எல்லாமே அழகுபடுத்தி காட்டியிருக்காங்க. ஆமாம், அந்த பூங்காவை பாருங்கள் ரசித்து. இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து எவ்வளோ அழகான கம்பளம் விரித்து, எப்படி பாருங்கள், ஆளுங்க உட்கார்றதுக்கு சேர் போட்டு அப்படி செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நம்ம போன டைம் வந்து இரவு வந்து 12 மணிக்கு மேலே போனதுனால ஆட்கள் ரொம்ப அதிகமாக கிடையாது. கொஞ்சம் முன்னாடி பொருள் இருந்தால் பார்க்கலாம். பாருங்கள், அப்போ உள்ள ரேடியோ, அப்போ நம்ம யூஸ் பண்ண ரேடியோ, அந்த பழைய பொருள்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா செம்மையாக. ஆமாம், ஒவ்வொரு பொருளையும் எக்ஸிபிஷன் மாதிரி காட்டுறாங்க. அப்போ புழங்கின பொருட்கள் எல்லாமே இப்போ காட்டுவாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் உடுத்தின உடைகள் எல்லாமே காட்டியிருக்காங்க செம்மையாக. ஆமாம், அந்த இடத்த விட்டு வரவே மனசு இல்லாத அளவுக்கு நல்ல அப்போ அந்த காலத்து மனிதர்கள் புழங்கின அந்த பாத்திரங்கள், அந்த காலத்து மனிதர் புழங்கின அப்போ யூஸ் பண்ண கிணறு, அப்போ வீட்டுக்கு வீடு வச்சுருக்க யூஸ் பண்ண அந்த கிணறு எல்லாமே வந்து எக்ஸிபிஷனில் வச்சுருக்காங்க பாருங்கள். முசல்லாவில் உட்காந்து தொழுகிற மாதிரி அப்போ உள்ள புர்கா போட்டு அதை காட்டியிருக்காங்க. அப்புறம் அந்த பழைய அப்போ யூஸ் பண்ண அந்த ட்ரெஸ்ஸுகளை ஒரு பகுதியில் வச்சுருக்காங்க. அப்போ யூஸ் பண்ண அந்த காலத்து மனிதர்கள் யூஸ் பண்ண அந்த அந்த குடுவைகள்னு சொல்லுவாங்கள்ல, அது காட்டியிருக்காங்க. அப்புறம் பாருங்கள், அந்த ஓலைப்பாயிலே செய்வாங்கள்ல, அந்த மாதிரி அந்த கூடைகள் எல்லாமே வச்சுருக்காங்க ஒரு இடத்துல. இந்த மாதிரி அப்போ அந்த காலத்தில் யூஸ் பண்ண, சவுதியில் யூஸ் பண்ணவங்கள, வெளிநாட்டில் அந்த அரபு நாட்டில் யூஸ் பண்ண அந்த பொருள்களை அதை எக்ஸிபிஷன் மாதிரி காட்டியிருக்காங்க அந்த இடத்துல. ஆமாம், அப்படியே அந்த பரத்தி வச்சு காட்டியிருக்காங்க அந்த தட்டு. அப்போ உள்ள இந்த மாவு வறுக்கிற சட்டி, அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஆமாம், அதெல்லாம் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க. அழகாக இருந்துச்சு பார்க்கவே. ஆமாம், அந்த அப்போ யூஸ் பண்ண கிணறுன்னு சொன்னேனே, அது இதுதான் பாருங்கள். வீட்டுக்கு வீடு இந்த மாதிரி ஒரு கிணறு இருக்கும். அந்த கிணறு காட்டியிருக்காங்க பாருங்கள். அப்போ அவங்க தேவைக்கு இந்த மாதிரி அப்போல்லாம் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், சவுதியில். அதுக்கடுத்து எல்லாத்தையும் பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாம், செம்மையான ஒரு இடம். அரபு நாட்டில் சவுதியில் இது பாலைவனம் கிடையாது, இது சோலைவனம்னு நிரூபிக்கிற ஒரு இடம். ஆமாம், பாருங்கள், கண்டு கழியுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.
زي دي في كل ساعة